வர வர ரொம்ப சோம்பேறித்தனம் ஆயிடுச்சு. ஜிம்முக்கு ஒழுங்கா போறதில்ல. இன்னைக்கு கண்டிப்பா போணும்னு கிளம்பியாச்சு. ஜிம்முக்கு போயிட்டு வந்து வேலை தொடங்கியாச்சு. இந்த ஃப்ரிட்ஜ் மேல மேக்னெட்ஸ்லாம் நான் எப்படி அழகா அரேஞ்ச் பண்ணாலும், என் குழந்தைங்க 2 பேரும் அத மாத்திருவாங்க. ஏற்கனவே அந்த பூ மேக்னெட் வந்து கொஞ்சம் கீழ உடைஞ்சிருக்கு. அதனால அத பேலன்ஸ் பண்ண நான் இந்த வேற மேக்னெட்லாம் சுத்தி வச்சா, இவங்க 2 பேரும் அத எடுத்து மாத்திருவாங்க. ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா எப்படி அடைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா? ஃபுல்லா திங்ஸா இருக்கு. ஆனா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, என்னோட வெஜிடபிள் பாக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. ஒரு நாளும் அதுவும் இப்படி இருக்காது. ஃபுல்லா தான் இருக்கும். இன்னைக்கு நாம காலிஃப்ளவர் தால் வச்சு டிஃப்ரெண்ட்டா ஒரு ரெசிபி பண்ணலாம். சிம்பிளா பண்ணிடலாம். நம்ம வந்து குழம்பு அது இதெல்லாம் வைக்கணும்னு அவசியமே இல்ல. ரைஸ் வந்து ஊற போட்டுருங்க. நான் வந்து 1 1/2 கப் அரிசி வந்து ஊற போட்டுட்டேன். இது வந்து ப்ரவுன் பிரியாணி ரைஸ். அதான் கலர் இப்படி இருக்கு பார்க்கறதுக்கு. ட்ரெஸ் எல்லாம் காய போட வேண்டியது போட்டாச்சு. எவ்வளோ வெயில் அடிக்குது பாருங்க. சம்மர் ஸ்டார்ட் ஆயாச்சுல. குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனியன் ஃபர்ஸ்ட்டே கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 வெங்காயம் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கு கூடவே நம்மகிட்ட இருக்கிற வெஜிடபிள் எல்லாமே சேர்க்க வேண்டாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போதும். நான் வந்து இன்னைக்கு பீன்ஸ், அப்புறம் காலிஃப்ளவர், அப்புறம் டொமேட்டோ எடுத்திருக்கேன். அப்புறம் பொட்டேட்டோ கொஞ்சம். ஏன்னா வந்து கேரட் என்கிட்ட இல்ல. கேரட் இருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்க பொட்டேட்டோ சேர்க்க வேண்டாம். இதுக்கு கூடவே அது மட்டுமே போட்டுக்கலாம். அப்புறம் குக்கும்பர் வந்து சாப்பிட்றதுக்கு கட் பண்ணி வைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். எல்லா வெஜிடபிள்ஸும் நார்மலா வதக்குற மாரி நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு கூடால பருப்பு ப்ளஸ் வந்து ரைஸ் போட்டு லைட்டா கிண்டி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தி மூடி வச்சீங்கன்னா, சூப்பரா அந்த ரைஸ் ரெடி ஆயிரும். இத புலாவ்னு சொல்லலாம். இல்ல வேற ஏதாவது நேம் இருந்தா கீழ சொல்லுங்க. சிம்பிளாவே நம்ம அந்த ரைஸ் ரெடி பண்ணிடலாம். ஹெல்த்தியும் கூட. அப்படியே குழந்தைங்கள போய் சர்ச்ல கூட்டிட்டு அப்படியே வந்து லூலு போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். என்னோட வீடியோஸ் அப்ப நம்ம பார்க்குறவங்க மறக்காம சப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பாய்.